இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காவும் பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க, அதை வச்சும் ஸ்வீட் பொட்டேட்டோ, அப்புறம் பச்சை மொச்சக்காய் வேக 2 விசில் வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இது 3த்தையும் வச்சு தான் இன்றைக்கி ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? ஒரு மீடியம் சைஸ் பூசணிக்காங்க, ரொம்ப சின்னதாக திட்டமாக இருக்கும். அதை வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு அந்த விரையெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த சைஸ் ஸ்வீட் பொட்டேட்டோவை சக்கரவள்ளி கிழங்கு அதை வந்து இது மாதிரி அதே மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. ஒரு 2 கைப்பிடி மொச்சக்காவை, பச்சை மொச்சக்காங்க இதை வந்து 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. மீடியம் சைஸ் 2 ஆனியன் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க சின்ன சின்னதாக. ஒரு அரை மூடி தேங்காவை இது மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாங்களா? இப்போ இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேங்க. பருப்பு வறுக்க போகிறேன், அதுக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான ஆயில் மட்டும்தாங்க இந்த ரெசிபிக்கு. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேங்க. கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நம்ம அந்த சாப்பிட்ற க்ரன்ச்சினஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறாங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உளுந்து 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன். 5 காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளி வச்சுருக்கேங்க. இதாங்க காரத்துக்கு. இதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. பருப்பு லைட்டாக செவந்து கலர் மாறின பிறகு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, சின்ன சின்னையாக, அதையும் சேர்த்துக்கிறேங்க. ஆயில் கம்மியாக வச்சு சிம்மில் வச்சு வதக்கணும் அப்படின்னா அடிப்பிடிக்காமல் ஆயில் கம்மியாக தேவைப்படுங்க. வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வதங்கின பிறகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதிலே சேர்த்துக்கலாங்க. இப்போ அதில் மஞ்சள் பூசணிக்காவை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லைங்க, கண்ணாடி பதத்துக்கு கண்டிப்பாக வதக்கணும். அந்த பதத்துக்கு வதக்கினா போதுங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, மஞ்சள் பூசணிக்காய் போட்டதும் உப்பு போட்டு கலரி விட்டுருந்தாங்க. இந்த பூசணிக்காயிலேருந்தே தண்ணி விடுங்க. சில பூசணிக்காய் தண்ணி விடாது, அப்போ லைட்டாக மேலே தண்ணி தொளிச்சு விட்டால் போதுங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விடுறேங்க. 1/4 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி போட்டு வேக வைக்கணுங்க. 1/4 டம்ளர் தண்ணியும் உப்பும் சேர்த்துருக்கிறதுனால இது அடி பிடிக்காமல் வேகுங்க. கரெக்டாக 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வைப்போங்க. அப்புறமா சக்கரவள்ளி கிழங்க சேர்க்கணுங்க. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதில் ஸ்வீட் பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, சக்கரவள்ளி கிழங்கு, அதை சேர்த்துப்போங்க. ஏன் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து சேர்க்குறோம் அப்படின்னா, பூசணிக்காய் ஒரு லைட்டாக வெந்த ஸ்டேஜ் வந்த பிறகு, ரெண்டுமே சீக்கிரம் வெந்துருங்க. ஆனால் பூசணிக்காய் கொஞ்சம் வெந்த பிறகு சக்கரவள்ளி கிழங்கு போட்டால் கரெக்டாக இருக்குங்க. இல்லைனா ரெண்டுமே குழஞ்சிருச்சுன்னா பேஸ்ட் மாதிரி ஆகிடுங்க. அதனால் நமக்கு வெந்து அப்படியே பீஸாக எப்படி க்யூபாக கட் பண்ணியிருப்போமோ அதே மாதிரி இருக்கணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை பரட்டி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்து மூடி வைக்கணுங்க. இதையும் நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி போட்டு அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சோன்னா ரெண்டுமே ரெடிங்க. இதை மூடி போட்டு 5 மினிட்ஸ் வேக வைப்போங்க. 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சோம் இல்லைங்களா, இங்கே பாருங்கள், மஞ்சள் பூசணிக்காவும் வெந்துருச்சு, சக்கரவள்ளி கிழங்கும் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ரெசிபியோட மெயினான விஷயமே ரெண்டுமே நல்ல குழையக்கூடிய காய்கறிங்க. அதனால் ரொம்ப குழஞ்ச அளவுக்கு வேக விடாமல் திட்டமாக இது மாதிரி பலன்னு நம்ம எப்படி க்யூபாக போட்டோமோ அதே மாதிரி வேகிற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் எடுத்துடணுங்க. இப்போ இது வெந்த பிறகு ஃபைனலாக நம்ம வேக வச்ச பச்சை மொச்சக்காவை இதோடு சேர்த்துப்போங்க. சேர்த்து நல்லா கலரி விடுவோம். மொச்சக்கொட்டை போட்டு நல்லா கலரி விட்டாச்சுங்க. இப்போ ஃபைனலாக இதில் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் துருவலை சேர்த்துப்போங்க. அவ்வளோதாங்க. தேங்காய் துருவலை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டு, ஏன்னா அந்த துருவலும் கொஞ்சம் லைட்டாக சூடாகணும், அப்போ தான் கெட்டு போகாது. அவ்வளோதாங்க, ரெசிபி ஃபினிஷுங்க. இது நல்ல ஒரு டயட் ரெசிபிங்க. வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க, இல்லை ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனுங்க. பூசணிக்காய், சக்கரவள்ளி கிழங்குல நல்ல ஃபைபர் இருக்குது, மொச்சக்கொட்டையில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இது நல்ல ஒரு காம்போவான ரெசிபிங்க டயட்க்கு.
எங்க வீட்ல இன்னைக்கு இதுதாங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இத வந்து நீங்க டயட்ல இருக்கீங்க, ரைஸ வந்து லிமிட்டேஷன் பண்ணணும். அ அதாவது அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ரைஸ. பட் லிமிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மீலுக்கு நீங்க வெஜிடபிள்ஸ் ட்ரை பண்ணலாம்னு இருக்கீங்க அப்படின்னா, இது மாதிரி ரெசிபீஸ கண்டிப்பா ட்ரை பண்ணலாங்க. இந்த காம்போ கண்டிப்பா டேஸ்ட்டா இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல நல்லாயிருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இது ஹெல்ப் பண்ணுங்க. இத லஞ்சுக்கும் ப்ரிஃபர் பண்ணலாம். நல்லாயிருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஆல்.